தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். படகுகளில் தாவேகா என குறிப்பிட்டிருந்தால் மானியம் மறுக்கப்படுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். படகுகளில் தாவேகா என குறிப்பிடப்பட்டிருந்தால் அவர்களுக்கான மானியம் மறுக்கப்படுவதாக அக்கட்சி தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக என்ற பெயரையோ கொடியையோ பயன்படுத்தினால் இவ்வாறு மானியம் மறுக்கப்படுமா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மீனவர்களின் படகுகளில் தாவேகா என குறிப்பிடப்பட்டிருந்தால் அவர்களுக்கான மானியம் மறுக்கப்படுவதாக அக்கட்சித் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக என்ற பெயரையோ கொடியையோ பயன்படுத்தினால் இவ்வாறு மானியம் மறுக்கப்படுமா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மீனவர்களுக்கு பல்வேறு மானியங்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக டீசல் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக என்ற பெயரையோ கொடியையோ பயன்படுத்தினால் இவ்வாறு மானியம் மறுக்கப்படுமா, தாவேகா என்ற பெயரை பயன்படுத்துவதால் மானியம் மறுக்கப்படுவதாக விஜய் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், கூடுதல் விவரங்கள். விக்னேஷ், திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளி கிராமத்துல தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தங்களுடைய படகுகள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இடம்பெறும் போதிலும் அதே போன்று தமிழக வெற்றி கழகம் என்றும் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனை தற்போது அரசு அதிகாரிகள் சார்பாக அது போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அது பெயர் அச்சிடப்பட்டால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய டீசல் மானியம் வழங்கப்படாது என்றும், எனவே வந்து பெயிண்ட் அடிச்சு அதனை மாற்றுமாறு கூறியதாகவும் குற்றச்சாட்டுகள். இந்த நிலையில தான் இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய சமூக வலைதளத்தில் கண்டனம் தெரிவித்தார். அதுல மீனவ நண்பர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகம் என்று குறிப்பிட்டிருந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்க மறுப்பதால் எதிர்ச்சிகர போக்கில் நடந்து கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கர்ப்பட நாடக திமுக அரசுக்கு கண்டனம் என்ற தலைப்பில் அந்த அறிக்கை வெளியிட்டார். அதுல திருநெல்வேலி மாவட்டம் கூட்டப்புள்ளி மீனவ கிராமத்தை சேர்ந்த எங்கள் கழக தோழர்கள் தங்களின் வாழ்வாதாரமாய் விளங்கும் மீன்பிடி தொழிலுக்கான தங்களின் படகுகளை தமிழக வெற்றி கழகம் என்ற பெயருடன் பயன்படுத்தியுள்ளனர். தங்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை எழுதினால் அரசு சார்பில் வழங்கப்படக்கூடிய மானியத்தை வழங்க முடியாது என்று அரசாங்க ஊழியர்கள் படகுகளின் உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். இது போன்று எதேச்சதிகார அராஜக ஆட்சியின் வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தை முடக்க நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என்றும், ஏற்கனவே மீனவ பெருமக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக உயிரை துச்சமென நினைத்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்கின்றனர். அப்படி செல்கையில் அவர்களுக்கு இலங்கை அரசு பயங்கரவாதத்தால் பெரும் பாதிப்பை உள்ளாகி வருகின்றனர். கைது மற்றும் படகுகள் பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் அவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்கு உள்ளாகிறது. மிக மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு முழு அளவில் பக்கபலகமாக இருக்க வேண்டியது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் கடமை. ஆனால் மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை நோக்கிய கச்சத்தீவை மீட்பது அல்லது அதை குத்தகை எடுப்பதற்கு உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக வெற்றி கழகம் உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இது தொடர்பாக ஒன்றிய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இந்த நிலையில் அவர்கள் தங்கள் சொந்த ஊரிலே வாழ்ந்தும் அரசால் புறக்கணிப்படுத்தப்படுகிறார்கள் என்றும், மாநில அரசானது அவர்களை ஏதோ ஒரு அவர்களுக்கு அரசுக்கும் தொடர்பில்லாதது போல எதேச்சதிகார அரசை பயங்கரத்தோடு நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், மீனவர்கள் தங்களின் படகுகளில் தமிழக வெற்றி கழகம் என்று எழுந்தால் அவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடாது என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது யார் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். படகுகளில் எழுதியுள்ள தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரை அழைத்தால்தான் மானியம் வழங்கும் என்றும் மீனவர்களை மிரட்டும் திமுக அரசு அதே படகுகளில் திமுக என்ற பெயரையோ அல்லது திமுகவின் கொடியோ பயன்படுத்துவதுடன் இவ்வாறு கூறுமா என்ற கேள்வி எழுப்புகிறார். மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் என்பது திமுகவின் பணம் அல்ல என்றும், பொதுமக்கள் அரசுக்கு செலுத்தும் வரிப்பணம் மீனவர்களின் பணம். மீனவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய மானியம் என்பது முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கையில அவர் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.